2025ல எடுத்தது இதாங்க. ஒரு லாங் காசு மாலைங்க ஆன்டிக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு லக்ஷ்மி ஹாரம், அப்புறம் ஒரு ஷார்ட் நெக்லஸ்ஸு, ஒரு 4 வளையல் எடுத்தேங்க இது கூட சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நகைங்க எடுத்தேங்க. அது வந்து நான் இந்த வீடியோவில் காட்டல. அப்புறம் இது ஒரு காசு மாலை தாங்க, ட்ரெடிஷ்னல் காசு மாலை. இதெல்லாம் தாங்க எடுத்தேன். இப்போது இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நான் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி சீட்டு கட்டினேன், எவ்வளோ பணம் கட்டினேன், எவ்வளோ கிராம் வந்து ஒரு கிராமோட ப்ரைஸ் நான் வந்து எடுத்தேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். 2024ல் நான் போட்ட சீட்டோட டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட பெஸ்ட்டு சீட்டு ஸ்கீம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். 2020லேருந்து நான் ஒரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட கிராம் வந்து நான் சேர்த்துருவேன். எல்லா வருஷமுமே ஒரு தொடர்ந்து வந்து நான் 2020லேருந்தே நான் வந்து சீட்டு போட்டுட்ருக்கேங்க. இது வந்து 2024ல் கட்டி 25ல் ஆல்ரெடி நான் எடுத்த நகையோட டீட்டெயில்ஸு, அதில் எனக்கு எவ்வளோ லாபம் வந்தது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது நான் போடுற சீட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இது என்ன அப்படின்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எத்தனை கிராம் நமக்கு வேணுமோ அதை கட்டி வச்சிடணும் அந்த ரேட்டுக்கு. 11 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 0% வேஸ்டேஜில் ஒரு ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நகையை. அதுதான் இந்த ஸ்கீமோட இது. நான் நிறைய கடைகளை விசாரிச்சுட்டு நல்ல பெஸ்ட்டு கடை எதுவோ, அதாவது டோட்டலாக வேஸ்டேஜே இல்லாமல் கொடுக்குறாங்கல்ல அந்த கடைகளில் மட்டும்தான் நான் சீட்டு போட்டேன். சில கடைகள்லாம் இருக்குது, பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது, கிஃப்ட் தரோம், அந்த கிஃப்ட் தரோம், குக்கர் தரோம், மிக்சி தரோம், ஹேண்ட்பேக் தரோம், அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கடைங்கள்லாம் நான் போடவே மாட்டேன் எப்போதுமே. கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 2000-3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட பணம் தான் வேஸ்ட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் தான் நாங்கள் வந்து கொடுப்போம், 0% வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்பாங்க. பார்த்தா அந்த கடைக்கு நம்ம போனோம்னா ஃபுல்லாகவே ஆன்டிக் நகை தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% மேலே தான் இருக்கும். அப்போ நம்ம கையிலேருந்து பணம் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதுங்க. நான் எவ்வளோ வந்து சேர்த்தேன் அப்படின்னா 400 கிராம் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அந்த 400 கிராமுக்கு நான் கட்டின அமௌண்ட் எவ்வளோனா, அந்த நான் கட்டின டேட்டுக்கு 6700 ரூபா ஒரு கிராமோட ப்ரைஸ். அப்போ நான் 26,80,000 வந்து ஃபிக்ஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கோட ரேட், இன்னைக்கு கோல்டு ரேட்டு 14,620. ஓகேங்களா. அப்போது இப்போ நான் அந்த நகையை எடுக்க போனோம் அப்படின்னா ஒன்லி கோல்டு ப்ரைஸ் மட்டும் சொல்கிறாங்க, வேஸ்டேஜ் அதெல்லாம் சேர்க்கல. அது வந்து 58,48,000க்கு மேலே போகுது. அப்போது நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போது இது மட்டும் நம்ம எடுத்தோம், அதாவது மந்த்லி சீட்டு கட்டி எடுத்தோம்னா ஒரு நாளும் நமக்கு நகையோட விலை ஏறிட்டே போயிட்டுருக்கு. அப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன்.